ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 1971 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக ஒரு ரோட் ட்ராமாவாக வெளியான டுவெல். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஒரு லாங் ஜேர்னி போகிறப்ப ஒரு ட்ரக் டிரைவருக்கும் ஒரு கார் டிரைவருக்கும் இடையிலான ஒரு ஈகோ கிளாஷு. இப்படி சாதாரணமாக ஆரம்பிக்கிற ஒரு ஈகோ கிளாஷு கடைசியில் எதில் போய் முடியுது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைனர். இப்போ அந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் டேவிட் மன். இவர் பேசிக்காக ஒரு சேல்ஸ்மேனு. படத்துடைய ஆரம்பத்திலேயே அவர் வீட்டிலேருந்து கார் எடுத்துக்கிட்டு வேலை நிமித்தமாக அவர் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம், அதாவது இவர் சிட்டியிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு டெசர்ட் மூலமாக ஒரு பாலைவனம் வழியாக போக வேண்டிய சூழ்நிலை இவர் கார் எடுத்துகிட்டு கிளம்புறார். இவர் ரோட்டில் போய்கிட்டே இருக்கார். இவர் பேசிக்காக எந்த மாதிரி வண்டி ஓட்டுற ஒரு ஆள் அப்படின்னா, ஒரு 60லேருந்து 70 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. அந்த மாதிரி வண்டி ஓட்டக்கூடிய ஒரு நபர். நான் சொல்கிறது ஹைவேஸாகவே இருந்தாலும். ஆனால் இவர் ஜாலியாக போய்கிட்டே இருக்கார். முன்னாடி ஒரு ட்ரக்கு ஒன்று மெதுவாக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஒன்று என்ன பண்ணுறாரு, சரி எவ்வளோ நேரம் பின்னாடியே போகிறது, ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவர் ஓவர்டேக் பண்ணி ஏறி முன்னாடி போகிறாரு. முன்னாடி போய் கொஞ்ச நேரம் ஜாலியாக வண்டி ஓட்டு போகிறாப்புல. கொஞ்ச நேரத்தில் பின்னாடி அந்த ட்ரக்குடைய ஹாரன் சத்தம் ஹெவியாக கேட்குது. திருப்பி இப்போ தானே அவனை முந்தணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அந்த நிமிஷத்துலேயே அந்த ட்ரக் டிரைவர் ஹீரோவை திருப்பி ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறான். ஹீரோவுக்கு சரி போகிறான், நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வழக்கம் போல் ஜாலியாக வண்டியை ஓட்டு போகிறாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஓவர்டேக் பண்ணிட்டு போகிற அந்த ட்ரக் டிரைவரு திருப்பியும் ஹீரோவுடைய கார் எங்கே போதோ அவருக்கு முன்னாடியே திருப்பியும் ஒரு 40-50 கிலோமீட்டரில் வண்டியை மெதுவாக ஓட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோ பயங்கர கடுப்பாயிடுறாரு. இங்கே பாரு, பிரச்சனை உனக்கு எனக்கும் கிடையாது. நான் வழக்கமாக ஆளே இல்லாத ஒரு ரோடு, அதனால் ஒரு 60-70 போனால் கொஞ்சம் ஃபியூயல் சேவ் பண்ணலாங்கிறதுக்காக எப்பயும் போவேன். நீயே அதே ஸ்பீடில் போயிட்டேன்னா நான் மாட்டுக்கு பின்னாடி வந்துட்டே போகிறேன். நீ 30-40 உருட்டுறதா இருந்தால் என்ன கழுதிக்கு திருப்பி என்னை ஓவர்டேக் பண்ணி ஏறுற அப்படின்னு ஒரு கோவம் வந்துடுது. திருப்பியும் ஹீரோ ஓவர்டேக் பண்ணி அவரை ஏறுறாரு. இப்படி நீ போறியா நான் போகிறேன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு சாதாரண ஈகோ கிளாஷு கடைசியில் எங்கே வரைக்கும் போய் முடியுது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்குடைய முதல் ஃபீச்சர் ஃபிலிம் இதுதான். கதைப்படி இந்த படத்துடைய இந்த கதை இருக்கு இல்லையா, இது ரிச்சர்ட் மேத்திசன் அப்படிங்கிற ஒருத்தருடைய கதை தான். பட் இந்த கதையில் பெரிய அளவுக்கு இன்ஸ்பயர் ஆகி இதை நம்ம படமாக பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு ஸ்டன்னிங்கான எக்ஸிக்யூஷன். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வழக்கமாக இந்த கேரக்டர் டிசைன் பண்ணுவோம்ல படத்தில் எல்லாம். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய ட்ரக்கு, ஒரு 18 வீல் இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்கு, அதுதான் வில்லன். ஒரு சாதாரண காரு, அதுதான் ஹீரோ. இதை ஓட்டுற 2 நபர்கள் தனித்தனியாக இருந்தால் கூட இந்த படம் போக போக ட்ரக்கா காரா அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸுடைய மைண்டில் நிற்கும். அந்தளவுக்கு இந்த படத்தை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்துடைய ஹீரோவாக ப்ளே பண்ண டென்னிஸ் வீவருடைய பர்ஃபார்மன்ஸு. சில இடங்களில் இப்போ நம்ம ஒரு லாங் டிரைவ் போகிறோம், மதுரைக்கு போகிறோமோ பெங்களூருக்கு போகிறோமோ, ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு ஒரு லாங் டிரைவ் போகும்போது கார் ஓட்டின அவ்வளவு பேருமே இந்த விஷயத்தை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. அதாவது ஏதாவது ஒரு காரு நம்மளை முந்தும், இல்லை ஏதாவது ஒரு பஸ்ஸு நம்மளை முந்தும், நம்ம உடனே அந்த வண்டியை சேஸ் பண்ணிட்டு போவோம். நம்ம ஓவர்டேக் பண்ணி முடித்த ஒன்று தான் நமக்கு மனசே ஆறும், அப்பா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. இது இந்த கார் டிரைவர்கள் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி தான் இது. அதுதான் இந்த படத்துடைய அந்த ஆணி வேற. இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த அந்த நபர் எப்படி இந்த ஒரு விஷயத்தையும் சந்திக்கிறாரு, கடந்து போகிறாரு. அதாவது குறிப்பாக இன்னும் அந்த ட்ரக்கை ஒரு தடவை இவர் ஜெயிச்சதுக்கப்புறம் முதல் தடவையை விட்டுருவார். 2வது தடவை அந்த ட்ரக்கை ஜெயிக்கும் போது இவர் காருக்குள்ளேயே ஒரு குதியாட்டம் போடுற மாதிரி அந்த ஸ்டியரிங் வீலை பிடிச்சி தட்டுவார் பாருங்க. செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸு. குறிப்பாக சில விஷயங்கள் சொன்னால் அது ஸ்பாய்லர் ஆகிடும். கிளைமேக்ஸ் நெருங்கும் போதெல்லாம் இவர் சில இடத்துல குதிச்சு அப்படி கோலாலமாக கொண்டாடுவார். அந்த சீன்லாம் அந்தளவுக்கு ஸ்டன்னிங்காக பண்ணியிருப்பார் பர்ஃபார்மன்ஸ்லேயே. 3வது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் ஜாக்குடைய ஒர்க்கு. இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஆனால் இந்த படத்துக்கான அந்த ஷார்ட்ஸு, இந்த விஷுவல்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்தளவுக்கு இன்டென்ஸான ஒரு ஒர்க்கு. இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனது இன்னும் 2 பேர். படத்துடைய மியூசிக் டைரக்டரான பில்லி, அதே மாதிரி படத்துடைய எடிட்டரான ஃப்ராங்க். இவங்க 2 பேரும் இந்த பரபரப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்படி ஒரு பிரில்லியண்டான கான்ட்ரிபியூஷன் அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் இருந்து. அடல்ட் கான்டென்ட் பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கான்டென்ட்டுமே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய, பார்த்தே தீர வேண்டிய சூப்பரான ஒரு த்ரில்லர் படம் இது.
இன்னும் சொல்லணும் அப்படின்னா உலக சினிமாக்கள்லாம் அதிகமாக பார்க்குறவங்க எல்லாரும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஆனால் நார்மல் ஃபேமிலி ஆடியன்ஸ் இது வரைக்கும் அந்த படம் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 2 வாகனத்தை வச்சு உங்களை கடைசி வரைக்கும் மிரட்டி எடுத்திருப்பாங்க படத்தை. இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் சப்டைட்டில் கிடையாது. நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப் மூலமாக இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு MX பிளேயரில் போய் சப்டைட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.